அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு எந்த விதமான தார்மீக தகுதியும் இல்லை என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே 2,16,00,000 தொண்டர்கள் இருக்கிறார்கள். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே கூட அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமையப்பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் 1,35,00,000 வாக்குகளை பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார். இவர் எங்களுக்கு சான்றிதழ் தர வேண்டியதில்லை. எங்களுக்கு பொதுமக்கள் உரிய அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள். 2,16,00,000 தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் 1,35,00,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இவர்களுடைய சான்றே எங்களுக்கு போதுமானது. அற்பத்தனமாக பேசுகின்ற ஆதவ் அர்ஜுனுடைய சான்றிதழ் எங்களுக்கு தேவையில்லை. திமுக ஆதரவோடு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த ஆட்சி ஸ்டாலின் அவர்கள் விரும்புகின்ற வரைதான் பதவியிலே இருக்கும். நேற்று கூட திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது விரைவில் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே 6 மாத காலத்திற்கு மேலாக இந்த ஆட்சி நீடிக்காது என்று பொதுமக்கள் சொல்லுகிறார்கள், அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், பத்திரிகை துறையைச் சேர்ந்த நண்பர்கள் சொல்லுகிறார்கள், நடுநிலையாளர்கள் சொல்லுகிறார்கள், ஊடகவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். எனவே 6 மாதத்திற்கு மேலாக இந்த ஆட்சி நீடிக்காது என்பதுதான் உண்மை. நேற்றைய தினம் எடப்பாடியிலே நடைபெற்ற நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது கூட எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். 6 மாத காலத்திற்குள்ளாக இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் நிச்சயமான உண்மை. மீண்டும் தேர்தல் வந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதும் உண்மை. அறிவுகட்டத்தனமான பேச்சு. எங்களுடைய இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம். இன்றைக்கு 2,14,00,000 தொண்டர்கள் இருக்கின்ற இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார். ஆனால் மேற்கண்ட வார்த்தைகளை சொன்ன ஆதவ் அர்ஜுனா பல்வேறு கட்சிகளுக்கு சென்று வருவர், பதவி ஆசை பிடித்தவர், லாட்டரி மாபியா கும்பலை கையிலே வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார். பொதுமக்களால், வாக்காளர்களால் விரைவில் தூக்கி எறியப்படுவார். அண்ணன் எடப்பாடியார் சரியான முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். தொண்டருடைய உணர்வுகளுக்கு ஏற்ப நடந்து கொள்கிறார். தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அது பொதுச் செயலாளருடைய முடிவு. விவசாயிகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாதவர் அமைச்சராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா. தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு விவசாய சங்கங்கள் எல்லாம் ஆதவ் அர்ஜுனா அவருடைய பேச்சுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதே வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் அவருடைய வரம்பு மீறிய பேச்சுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்